3/4/2026 ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்துல 20ஆம் நாள். பிரதமை அப்படிங்கிறது காலையில் 8:51 வரைக்கும், பின்பு துதியை வந்துடும். சித்திரை என்கிற நட்சத்திரம் மாலை 7:25 வரைக்கும் இருக்கும், பின்பு சுவாதி நட்சத்திரம் வந்துவிடும். இந்த வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரம் மங்களகரமான மார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறது இந்த வீனஸோட சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். அதனால இன்னைக்கு நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைத்துவிடும். அதுலேயும் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை டெஃபினட்டாக இருக்கும். மத்தியான வேலையில் 12:30 1:30 அப்படிங்கிற டைமும், சாயங்கால வேலையில் 6:30 7:30 அப்படிங்கிற டைமும் நல்ல நேரங்கள். 10:30 12 ராவு காலம், 3 4:30 இன்னைக்கு யமகண்டம், குளிகை 7:30 9. மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். மீன லக்னத்திலே சூரியன் ஒரு நாழிகை 33 வினாழிகள் இருப்பார். 6:11க்கு சூரியன் உதய நேரம் உண்டு. பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நேரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு உண்டு. வியதிபாதம் அப்படிங்கிற பாதங்களும் நாம யோகங்களும் கௌலவ கரணங்களும் உண்டு. இந்த வியதிபாதம் அப்படிங்கிறது நார்மலா இந்த சிராத்த காரியங்கள்லாம் செய்வது உண்டு. முன்னோர்களின் வழிபாட்டினால் வரக்கூடிய அனைத்து விதமான லாபங்களை பெறுவதற்கு இந்த நாள் உதவும். கௌலவ கரணம் அப்படிங்கிற கரணம் சகல விதமான சுபகாரியங்களை செய்வதற்கும், சிநேகங்கள் போன்ற விஷயங்களை அதிகரித்துக் கொள்வதற்கும் இந்த நாள் உபயோகமாக இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமைனாலே லக்ஷ்மி தேவியை வழிபடுவது ரொம்ப நல்லது. சுவாதி நட்சத்திரம் இருக்கிறதுக்கு முன்னாடி சித்திரை நட்சத்திரம் இருக்கு. அந்த சித்திரை நட்சத்திரத்துல புதுசா நியூ ஹவுஸ் போறது, புது மனை புகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். கும்ப ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய ராசியினுடைய அஷ்டமத்துக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். சதய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வாழ்க வளத்துடன்.